வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி கிங்ஸ். நம்ம சேனலில் இப்போது பிப்ரவரி மந்த் 2026 டைப்ரைட்டிங் எக்ஸாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது இல்லையா? ஸோ டைப்ரைட்டிங் எக்ஸாம் நடந்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஜூனியர் அல்லது சீனியர் ஆகட்டும், ஸ்பீட் ஆகட்டும், லெட்டர் ஆகட்டும், ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், ஸ்பீடுக்கு எவ்வளோ மார்க்கு, லெட்டருக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கெலாம் எவ்வளோ மார்க்ஸு, ஒன்றுத்தையும் மிஸ்டேக் பண்ணால் எவ்வளோ மார்க்குகள் குறையும், ஸோ எத்தனை மிஸ்டேக்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணால் பாஸ் ஆக முடியும், ஸோ குறைந்தபட்சம் பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ மதிப்பெண் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு தெளிவான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நானே நினச்சி பார்க்கலாம், அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஸோ இன்னுமே நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, திரும்ப நான் இத்தனை லைன் விட்டுட்டேன், இத்தனை மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், பாஸ் மார்க் எவ்வளோ, திரும்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா உங்கள் எல்லாருடைய குழப்பங்களையும் தீர்க்கறதுக்கு, அதாவது அத்தனை பேருடைய கமெண்டையும் படித்து பார்த்துட்டு அதுக்கான ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோவை நாங்கள் இன்றைக்கி இதில் பதிவிடுறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் யாருக்கும் எந்த குழப்பமும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஆர் தமிழ் எதுவாக வேணா இருக்கட்டும். ஸோ சீனியரில் ஸ்பீடு நம்ம இதுக்கே ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓகேவா? சீனியர் ஸ்பீடுக்கு எவ்வளோ மார்க்கு? ஸோ நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1.25 மார்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்மி பண்ணுவாங்க. ஓகேவா? எவ்வளோ மார்க் கம்மி பண்ணுவாங்க? 1.25 மார்க் கம்மி பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும், ஸோ போன எக்ஸாம் வரைக்கும் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் 90 மார்க் அப்படிங்கிறது பாஸ் மார்க். 90 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிடலாம். அதாவது குறைந்தபட்சம் 200க்கு நம்ம 90 மார்க் எடுக்க வேண்டியிருந்தது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பர் ஸ்பீடில் நம்ம எத்தனை மார்க் எடுக்க வேண்டியிருந்தது? 45 மார்க்காகவும், செகண்ட் பேப்பர் ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் லெட்டர் சேர்த்து 45 மார்க். ஸோ இதில் வந்து நம்ம குறைந்தபட்சம் 45 மார்க் எடுத்தே ஆகணும். ஸோ நீங்கள் 44 மார்க் எடுத்துட்டா கூட ஃபெயில் அப்படி தான் கணக்கு பண்ணாங்க. இதில் நீங்கள் செகண்ட் பேப்பரில் 50 மார்க் எடுத்திருக்கீங்கன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் இப்போ ஸ்பீடு ஃபஸ்ட் பேப்பரில் மட்டும் 45க்கு 1 குறைவாக எடுத்திருந்தாலும் ஃபெயிலு அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மெத்தடை மாற்றிட்டாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பர் அதாவது ஸ்பீடு அப்படின்னா லெட்டர் ப்ளஸ் ஸ்டேட்மெண்ட் சேர்த்து செகண்ட் பேப்பர் ஃபஸ்ட் பேப்பரில் நீங்கள் 35 மதிப்பெண் எடுத்தாலே என்ன அப்படின்னா பாஸ் தான். அப்போ இதில் 35 மதிப்பெண் எடுத்துட்டீங்க. செகண்ட் பேப்பர்லேயும் வெறும் 35 மதிப்பெண் எடுத்தால் பாஸ் அப்படின்னு கிடையாது. அதிகபட்ச மதிப்பெண் என்னது? பாஸ் ஆவதற்கான மதிப்பெண் வந்து 90. அப்போ இதில் நீங்கள் 35 எடுத்துருக்கீங்க அப்படின்னா செகண்ட் பேப்பரில் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா 55 மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கணும். அப்போ இது ரெண்டுத்தையும் நமக்கு ஆட் பண்ணால் 90 வரும். ஓகேவா? ஒரு பேப்பரில் ஒன்று ஃபஸ்ட் பேப்பர் ஆகட்டும் இல்லை செகண்ட் பேப்பர் ஆகட்டும், பாஸ் ஆவதற்கான குறைந்தபட்ச மதிப்பெண் இப்போ எவ்வளோ அப்படின்னா 35. ஓகேவா? ஸோ 2 மதிப்பெண்களையும் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் 2 மதிப்பெண்களையும் மொத்தமாக கூட்டி நமக்கு 19 மார்க் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பாஸ் தான். ஓகே? ஆனால் குறைந்தபட்சம் ஒரு பேப்பர்லையும் இப்போ எத்தனை மதிப்பெண்கள் எடுக்கணும்? 35 மதிப்பெண்கள் எடுக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சீனியர் தமிழர் ஜூனியர் எதுவாக வேணா இருக்கட்டும், ஸ்பீட் அதாவது ஃபஸ்ட் பேப்பரில் ஒரு மிஸ்டேக் எவ்வளோ மதிப்பெண் குறைக்கிறாங்க? 1.25 மதிப்பெண் குறைக்கிறாங்க. அப்போது நீங்கள் இப்போது ஸ்பீடில் ஃபஸ்ட் பேப்பரில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா குறைந்தபட்சம் எத்தனை மிஸ்டேக் வரைக்கும் பண்ணியிருந்தால் உங்களால் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு நம்ம இப்போ இது வந்து அவங்க அஃபிஷியலாக அவங்க கொடுத்த மார்க்ஸ் தான். இதில் நீங்கள் பார்த்தா போதும். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க் டு பி அவார்ட்ஸ். இப்போ வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணால் 99 மார்க் உங்களுக்கு போடுவாங்க. இது வந்து இத்தனை மார்க் வந்து குறைப்பாங்கன்னு நினச்சிக்காதீங்க. ஓகேவா? ஒரு மிஸ்டேக் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும்? 99 மார்க் வரும். அப்போ நீங்கள் இப்போ ஒரு 10 மிஸ்டேக் பண்ணிட்டீங்க ஸ்பீடில். இப்போ நீங்கள் 10 மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, அதாவது சீனியரில் தமிழ் இங்கிலீஷ் போத்தில். ஓகேவா? 10 மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் மதிப்பெண் வருது? 88 மதிப்பெண் வருது. அப்போது குறைந்தபட்சம் நம்ம எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ்? 35 மதிப்பெண் எடுத்தால் பாஸா? அப்போ 35 மதிப்பெண் எங்கே இருக்குது பாருங்கள். 35 மதிப்பெண் எடுத்தால் பாஸ். ஸோ இங்கே 35 மதிப்பெண் இருக்குது. ஓகேவா? அப்போது நீங்கள் எத்தனை மிஸ்டேக் வரைக்கும் பண்ணியிருந்தாலும் ஸ்பீடில் உங்களால் பாஸ் ஆக முடியும். 52 மிஸ்டேக் வரைக்கும் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் என்னது போத் சீனியர் தமிழர் இங்கிலீஷில் பாஸ் தான். ஓகேவா? உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோ புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? எத்தனை மிஸ்டேக் வரைக்கும் பண்ணியிருந்தா நம்ம பாஸு? 52 மிஸ்டேக் பண்ணி இருந்தாலுமே உங்களுக்கு எத்தனை மதிப்பெண் கிடைக்க போகுது? 35 மதிப்பெண் கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்னது ஸ்பீடில் பாஸ் தான். ஸோ இப்போ இதில் 35 வச்சுக்கிட்டு செகண்ட் பேப்பரில் போயிட்டு 35 இருந்தால் பாஸா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? இதுதான் நீங்கள் வந்து கண்டிப்பாக கவனிக்கணும். இப்போ இதில் நீங்கள் 35 நமக்கு மொத்தமாக பாஸ் ஆகிறதுக்கு மார்க் எவ்வளோ? 90 மார்க். அப்போ எவ்வளோ மார்க் குறையுது? இதில் ஒரு 60 மார்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 95 மதிப்பெண் ரெண்டுத்தையும் கூட்டினா 95 மதிப்பெண். அப்போது நீங்கள் கண்டிப்பாக பாஸ். ஓகேவா? இல்லை இப்போ ஸ்பீடில் ஒரு 45, செகண்ட் பேப்பரில் 45 அப்படியும் இருக்கலாம். ஆனால் ஸ்பீடில் நீங்கள் 52 மதிப்பெண் எடுத்திருந்தாலுமே என்ன தான்? பாஸ் தான். ஓகேவா? நம்ம சீனியருக்கு பார்த்து முடிச்சிட்டோமா? அதே இப்போ ஜூனியருக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸ்பீடு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே போத்து ஜூனியருக்கு. ஓகேவா? ஸோ ஜூனியருக்கு ஸ்பீடில் ஒரு மிஸ்டேக்குக்கு எவ்வளோ மார்க் கம்மி பண்ணுறாங்க? 1.8 மார்க் கம்மி பண்ணுறாங்க. ஒரு மிஸ்டேக் எவ்வளோ மார்க் கம்மி பண்ணுறாங்க? 1.8 மார்க். அப்போது நீங்கள்
ஜூனியரில் ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா 98 மார்க் வரும். இதே ஒரு 10 மிஸ்டேக் வரைக்கும் பண்ணிங்கன்னா 82 மார்க்ஸ் வரும். ஸோ எத்தனை மதிப்பெண் எடுத்தால் நம்ம குறைந்தபட்சம் பாஸ் பண்ண முடியும்? 35 மதிப்பெண்கள் எடுத்தால். ஓகேவா? அப்போது நீங்கள் ஜூனியரை பொறுத்த வரைக்கும் எத்தனை மிஸ்டேக் பண்ணியிருந்தா பாஸு ஸ்பீடில் அப்படின்னா 36 மிஸ்டேக் வரைக்கும் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜூனியரில் போத் தமிழ் ஆர் இங்கிலீஷில் என்ன பண்ண முடியும்? உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா பாஸ் ஆகிறதுக்கான குறைந்தபட்ச மதிப்பெண் எவ்வளோ? 35. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இதில் 35 மதிப்பெண் எடுத்துட்டீங்க அப்படின்னா செகண்ட் பேப்பரில் ஒரு 60 மதிப்பெண் 55 மதிப்பெண் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு 90 மார்க் வந்துடும். அப்படிங்கிற பட்சத்தில் இங்கிலீஷ் ஆர் தமிழ் ரெண்டுத்துலேயுமே ஜூனியரில் ஸ்பீடுக்கு எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் பாஸு, 36 மிஸ்டேக் வரைக்கும் பண்ணியிருந்தாலுமே என்ன தான் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் தான் பண்ணிட்டோம். அப்படின்னா ஜூனியர் 2 சீனியருக்கு ஸ்பீடுக்கு பார்த்துரும். ஸோ எவ்வளோ மார்க் எடுத்தால் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணால் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துரும். ஸோ செகண்ட் பேப்பரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதே மெத்தட் தான், எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா 1.5 மார்க் கம்மி பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த வச்சு நீங்களே என்ன பண்ணலாம், எவ்வளோ மிஸ்டேக் வரையும் எடுத்தால் நம்ம வந்து பாஸ் மார்க், அதாவது 35 மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்களே கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் ஒருவேளை நீங்கள் செகண்ட் பேப்பரில் ஸ்டேட்மெண்ட் அண்ட் லெட்டர்ஸ் எடுத்து 35 மார்க் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்பீடில் நீங்கள் அதிகபட்சம் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும்? 55 மார்க் எடுத்துருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் 19 மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் 3 கிளாஸ் இருக்கு இல்லையா? ஸோ செகண்ட் கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸ், டிஸ்டிங்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ எந்தெந்த மார்க் எடுத்து எந்தெந்த கிளாஸ் வரும்? அதாவது நமக்கு பாஸ் மார்க் அப்படிங்கிறது எவ்வளோ? பாஸ் மார்க் அப்படிங்கிறது 90. ஸோ அந்த 90ல் இருந்து 119 வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா செகண்ட் கிளாஸ் வரும். ஓகேவா? இதே 120ல் இருந்து 149 வரையும் எடுத்தீங்க மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் வருவீங்க. இதுவே 150ல் இருந்து 200 வரைக்கும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? டிஸ்டிங்ஷன் வந்துடும். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சது. ஓகே, நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம கிளியர் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பிடிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அஃபிஷியல் பேஜில் கொடுத்துருக்க பிடிஎஃப் தான். ஓகேவா? இதில் உங்கள் எல்லாரோடைய டவுட்டுமே கிளியர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்களேன், தாளின் பின்புறம் தட்டச்சு செய்தல். இப்போ நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பீட் ஆகட்டும், அப்படி இல்லை செகண்ட் பேப்பர் ஆகட்டும், 2 ஷீட் தருவாங்க இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு ஷீட்டில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா முன்புறம், அதாவது ஃபஸ்ட்டு பேஜில் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க, நம்மளோட நேம் எழுதுவோம், நம்பர்லாம் எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த பக்கத்துக்கு பதிலாக நம்ம திரும்பி, ஓகேவா, திரும்பி பின்பக்கம் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாதாம். ஓகேவா? அதுக்காக எந்த ஒரு மார்க்குமே நமக்கு குறைக்க மாட்டாங்க. ஸோ நம்ம பின்பக்கம், ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க நான் முன்பக்கம் வந்து டைப் பண்ணுறதுக்கு பதில் பின்பக்கம் திருப்பி டைப் பண்ணிட்டேன் அப்படின்னு, அதனால் நமக்கு என்ன பண்ண மாட்டாங்களாம், எந்த ஒரு மார்க்கும் குறைக்க மாட்டாங்க. அதனால் நம்ம பேப்பரில் பின் சைடு திருப்பி டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எந்த மதிப்பெண்ணும் குறைக்க மாட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹையர் அடிக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம 2 பேப்பரில் அடிப்போம். ஃபஸ்ட்டு பேப்பர் அடிச்சுட்டு திருப்பி இன்னொரு பேப்பரில் அடிப்போம். ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம அடிச்சிருக்கோம் இல்லையா, அதே தாள்லேயே திருப்பி அடிச்சிடுறாங்க. அதாவது ஒரே பேப்பரில் 2 சைடு அடிக்கிறாங்க. ஸோ அப்படி அடித்தா மார்க் குறைப்பாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்குமே இதில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்படி அடிச்சிருந்தாலுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு மார்க்கு குறைக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோமோ அதை நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முழுசாக போட்டுருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரே சொல்ல நிறைய மிஸ்டேக் இருந்தால் எத்தனை மார்க்கை குறைப்பாங்க அப்படிங்கிற டவுட் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இப்போ பார்க்குறோம் ஆப்பிள்னு ஒரு ஓகேவா? ஸோ இந்த வேர்டில் மொத்தம் 5 லெட்டர் இருக்கா? ஸோ நான் இங்கே பீக்கு பதில் எம்னு தெரியாமல் டைப் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த எம் அப்படிங்கிறது ஒரு மிஸ்டேக். இப்போ நான் வெறும் ஆப்பிள்னு டைப் பண்ணுறதுக்கு பதில் பீக்கு பதில் எம் டைப் பண்ணிட்டேன்னா ஒரு மிஸ்டேக்காக எடுத்துப்பாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போது இதுலேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பீக்கு பதிலாக EL அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். அதாவது இந்த ஆப்பிள் அப்படிங்கிறதுலேயே நான் 4 எழுத்து தப்பாக டைப் பண்ணிட்டேன். அப்படின்னா எனக்கு எவ்வளோ மார்க் குறையும்? 4 மிஸ்டேக்காக எடுத்துப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது மொத்தம் 5 எழுத்து இருக்கிற ஒரு வேர்டு. ஸோ இந்த நம்ம ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதை ஒரே ஒரு எழுத்தை மாற்றி அடிச்சிருந்தாலும் ஒரு மிஸ்டேக்காக தான் எடுத்துப்பாங்க. ஒரு வேர்ட்ஸில் 4 எழுத்தை நான் மாற்றி அடிச்சிருந்தாலும் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மிஸ்டேக்காக தான் எடுத்துப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்து கூடுதல், மீண்டும் தட்டச்சு செய்தல். அதாவது நம்ம வந்து டைப் பண்ணுறோம், ஏதாவது ஒரு எழுத்தை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப டைப் பண்ணிட்டேன். ஓகேவா? அதாவது அண்டு அப்படியே பக்கத்தில் இப்போ அண்டுன்னு வருது, நான் டைப் பண்ணால் எனக்கு தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், திரும்பவும் அண்டு அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். இல்லை இதே இடத்துல இன்னொரு வாட்டி கூட அண்டுன்னு டைப் பண்ணிட்டேன். ஆனால் தொடர்ந்து ஒரே இடத்துல அண்டுன்னு வரும். அதுக்கு பதில் நான் ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு பிழையாக தான் எடுத்துப்பாங்க. இதுலேருந்து 3 லெட்டர் இருக்குது, திரும்ப இதில் ஒரு 3 லெட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 6 மிஸ்டேக் ஆகும், அதுவாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? இப்போ நான் அண்டுன்னு தெரியாமல் ஒரு வேர்டு இருக்குது, இல்லை ஆப்பிள்னே இருக்குது, ஆப்பிள் அப்படின்னு அடிக்கிறதுக்கு பதில் 2 டைம்ஸ் நான் ஆப்பிள்னு அடிச்சிட்டேன். இப்போ ஆப்பிளில் மொத்தம் எனக்கு 5 எழுத்து இருக்குது, 5 மிஸ்டேக்காக எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 5 மிஸ்டேக்காக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கிற ஆப்பிள் அப்படிங்கிறதுக்கு விட்டுருவாங்க. திரும்ப ஆப்பிளா, இது 5 எழுத்து இருக்குது, ஸோ இதுக்காக 5 மிஸ்டேக்காக எடுத்துக்காமல் இந்த ஆப்பிள் அப்படிங்கிறத மொத்தமாக சேர்த்து ஒரே மிஸ்டேக்காக தான் எடுத்துப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்து இப்போ நம்ம வந்து ஒரே வேர்ட்ஸை திரும்ப டைப் பண்ணால் என்ன ஆகும் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேர்டை விட்டுட்டீங்க.
ஓகேவா? ஸோ இப்போ ஆப்பிள் அப்படின்னு இருக்குது. இந்த 5 எழுத்து இருக்கிற வேர்டையே விட்டுட்டீங்க, அடிக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணிட்டீங்க, ஆப்பிள் அப்படிங்கிற வேர்டையே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி மார்க் குறைப்பாங்க? ஓகேவா? ஸோ நான் ஆப்பிள் அப்படிங்கிற வேர்டையை விட்டுட்டேன். 1 2 3 4 இதில் மொத்தம் 5 எழுத்து இருக்குது. அப்போ 5 மிஸ்டேக்காக எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதை மொத்தமாக எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா இந்த ஆப்பிள் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தைக்கு மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு ஒரே மிஸ்டேக்காக தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தடுத்து இருக்கிற என்ன டவுட் எல்லாருக்கும், நான் வந்து 1 லைனை விட்டுட்டேன், 2 லைன் விட்டுட்டேன், 3 லைன் விட்டுட்டேன், அதுக்கு மிஸ்டேக் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ நம்ம ஒரு லைனை நீட்டாக நான் ஃபுல்லாக விட்டுட்டேன். அப்போ அந்த ஒரு லைனில் மொத்தம் எத்தனை வாட்டி நம்ம கீபோர்டை டச் பண்ணுறோம் அப்படின்னு எண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ ஒரு லைன் இருக்குது, அதுக்கு நான் மொத்தம் கீபோர்டை ஒரு 35 டைம்ஸ் டைப் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொத்தமாக நான் அந்த லைனுக்கு 35 டைம்ஸ் தான் கீபோர்டை டச் பண்ணுவேன். அந்த 35ஐ 5ஆல் டிவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? எத்தனை லைன் விட்டுருந்தாலும் சரி, அந்த லைனில் எத்தனை எழுத்து இருக்குது, அதாவது எத்தனை வாட்டி நம்ம கீபோர்டை டச் பண்ணுவோம், டைப் பண்ணுவோம் அப்படின்னு எண்ணுவாங்க. எண்ணி அதை 5ஆல் டிவைட் பண்ணுவாங்க. இப்போ நான் 35ஐ 5ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 7 வருதா? அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 7 மிஸ்டேக்காக அதை கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அடுத்து இன்னொன்று, வேர்ட்ஸுக்கு இடையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இடம் விடாமல் அடிச்சிருவாங்க. ஓகேவா? நம்ம நிறைய இடத்துல என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அங்கங்கே ஸ்பேஸ் விடாமல் அடிச்சிருவோம். ஓகேவா? அப்படி அடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ஒரு மிஸ்டேக்காக தான் கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? என்ன பண்ணுவாங்களாம், பல இடங்கள்லையும் நம்ம அந்த பிழைகளை செய்கிறோம் அப்படின்னா அங்கங்கே ஒரு மிஸ்டேக்காக நமக்கு வந்து அதை எடுத்துப்பாங்க. ஓகேவா? இதே இங்கிலீஷில் பார்க்குறோம், பெரிய எழுத்து அதாவது கேபிட்டல் லெட்டருக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்மால் லெட்டரை டைப் பண்ணிட்டீங்க. அதாவது இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள்னு இருக்குது, இந்த ஆப்பிள்னு இருக்கா, இதில் இருக்கிற 5 எழுத்துமே கேப்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, 5 எழுத்தையுமே ஸ்மாலில் அடிச்சிட்டிங்க. இப்படி 5 எழுத்தையுமே ஸ்மாலில் அடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 5 எழுத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5 மிஸ்டேக்காக எடுத்துக்க மாட்டாங்க. எத்தனை மிஸ்டேக்காக எடுத்துப்பாங்களாம், ஒரே மிஸ்டேக்காக தான் எடுத்துப்பாங்க. ஓகேவா? எத்தனை மிஸ்டேக்காக எடுத்துக்க மாட்டாங்க, ஒரே மிஸ்டேக்காக தான் எடுத்துப்பாங்க. இதே இங்கே பாருங்களேன், இப்போது பிஎஸ்சின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற இந்த 5 எழுத்து மட்டும் கேப்ஸில் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு இது 5த்தையும் ஸ்மாலில் அடிக்கிறீங்க. அப்போ இது பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு லைனாக இருக்குது. இதுக்கு நீ உங்களுக்கு கணக்கு பண்ணி எத்தனை எழுத்து வருதோ அதை 5ஆல் டிவைட் பண்ணி உங்களுக்கு மிஸ்டேக் கண்டுபிடிப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் மொத்தமாக எத்தனை லெட்டர் கேப்ஸில் அடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணுவாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி இது 5 மட்டும்தான் நீங்கள் கேப்ஸில் அடிக்க வேண்டி இருக்குது. ஸோ அந்த 5 தான் நீங்கள் ஸ்மாலில் அடித்ததுனால இதை ஃபுல்லாகவே கணக்கு பண்ணி உங்களுக்கு எத்தனை மிஸ்டேக்காக எடுத்துப்பாங்களாம், ஒரே மிஸ்டேக்காக தான் எடுத்துப்பாங்க. ஓகேவா? புரியுதுதா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இது இங்கிலீஷுக்கு பார்த்துட்டோம் இல்லையா. தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் சில எழுத்துக்களை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சேர்த்து எழுதியிருப்பாங்க. அதாவது பேப்பரில் முறைப்படின்னு வச்சுக்கோங்களேன், முறைப்படி அப்படின்னு இருக்குது. இது வந்து இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஸ்பீட் ஆகட்டும் அப்படி இல்லை லெட்டர் ஆகட்டும் சேர்த்துருக்கு. இதை நம்ம என்ன பண்ணுறோம், டைப் பண்ணும்போது முறை அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு படி. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், பிரிச்சும் எழுதலாம் சேர்த்தும் எழுதலாம். இப்படி பேப்பரில் சேர்த்து கொடுத்துருக்காங்க. நம்ம அடிக்கிறதுல முறை ஸ்பேஸ் விட்டு படி நடிச்சிட்டோன்னா அது சரிதானா, மார்க்கு குறைக்க மாட்டாங்களாம். இது வந்து தமிழுக்கு மட்டும் தனியாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதே முறை ஸ்பேஸ் விட்டு படி அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம முறைப்படி அப்படின்னு சேர்த்து அடித்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அதை தனியாக மிஸ்டேக்காக எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க, மார்க்கு குறைக்க மாட்டாங்க. ஓகேவா? அப்புறம் தமிழுக்கு தனியாக இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இப்படியும் எழுதுவோம், இப்படியும் எழுதுவோம், ரீயை இப்படியும் எழுதுவோம், இப்படியும் எழுதுவோம். ஒருவேளை உங்களுக்கு பேப்பரில் இப்படி கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் அடிக்கிற அவசரத்தில் இப்படி அடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, மார்க்கு கண்டிப்பாக குறைக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, ரீ வந்து இப்படி கொடுத்துட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இப்படி போட்டிங்க அப்படின்னா இதுக்கும் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்களா, மார்க்கு குறைக்க மாட்டாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னா இந்த தூளாக இருக்கு இல்லையா. ஸோ தூ வந்து இப்படி அடிக்கணும், ஆனால் நம்ம தூ போட்டு இந்த துணைக்கால் போடுறோம் இல்லையா. ஸோ இப்படி அடித்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக மார்க் குறைக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவிலேருந்து கண்டிப்பாக உங்களுடைய எல்லாரோட டவுட்ஸுமே ஃபுல்லாக கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.